ஹலோ வேர்ல்ட், ஆல் இஸ் வெல். அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நான் கதைக்க போகிறேன்னு சொல்லி. மிஸ்டர் விஜயோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகான்னு இருந்துச்சு. நாங்கள் பிசி கனடாவில் இருக்கோம். இன்னைக்கு தியேட்டரில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய விஜய் ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நானும் பிள்ளைங்களும். அதே மாதிரி தியேட்டரில் தான் போய் படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு பெருசாக அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இதுக்கு முதல்ல நாங்கள் போய் மிஸ்டர் விஜயோட படம் பார்த்தது புலி பார்த்தோம். அதுக்கு பிறகு இப்போ இதுதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு பிறகு அவர் பாலிடிக்ஸுக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தார். அப்போ அதனால இந்த படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு தான் நாங்கள் டிசைட் பண்ணிட்டு எல்லாமே புக் பண்ணி வச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகல. அது கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு எதிராக இருக்காரு, இல்லைன்னா அவரோட ஏதோ ஒரு போட்டி இல்லைன்னா பொறாமை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அது அவங்களோட பர்சனல் விஷயம், அதனால நாங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு, அது அவங்களோட பிரச்சனைன்னு நாங்கள் பேசாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வருது, இவ்வளோ ஆளுங்க எல்லாமே எதிராக இருக்காங்க, அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லும்போது நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேணும் அப்படின்னு நாங்கள் இப்போ நினைக்கிறோமேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வராமல் இருக்குது. நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அது எல்லாமே என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் பாலிடிக்ஸுக்கு வர போறாரு அவர். வர்றது என்ன சொன்னது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை செய்ய வேணும், இப்போ சொல்லிட்டு இருக்கிறது நல்ல விஷயங்கள் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து, படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து, யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், படிக்கிற பிள்ளைங்கன்னா கொஞ்சம் ஒரு அறிவாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை பார்த்து பகுத்தறிஞ்சு ஒரு ஆராய்ஞ்சு செய்யக்கூடிய மாதிரி இருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க இல்லைன்னா கொஞ்சம் ஒரு அப்பாவி மக்கள்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அதனால படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் செய்ய போறார் அப்படின்னு பார்க்கும்போது அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அதனால நாங்களே சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் வந்துடும், எங்களுக்கு தெரியும் அது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் எப்போன்னு தெரியல. அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எப்போ படம் வருதோ நாங்கள் தியேட்டரில் போயிட்டு பார்ப்போம். வேற என்ன சொல்றது, எல்லாமே ஆல் இஸ் வெல், எல்லாம் நடக்கும், நல்லது தெரியும், கடவுளுக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும் என்ன நல்ல விஷயங்கள் செய்ய வேணும்னு சொல்லி. அவர் அமைதியாக இருக்கார். எல்லாருக்குமே தெரியும், நிறைய விஷயங்கள் பெருசாக கதைக்கிறது இல்லை, எல்லாமே அமைதியாக இருக்கார். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும், நாங்களும் பார்ப்போம். ஒரு நாள் விடியும், அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற மாதிரி அவரோட டயலாகை சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். தியேட்டரில் போய் படம் பார்ப்போம். வேற என்ன, நான் நாளைக்கு வரேன், நீங்களும் வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. பாய்.